Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 6. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த ஃபாரெக்ஸ் மில்லியனர். ஸோ டாப்பிக்லேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், ஃபாரெக்ஸ்ன்றது ஒரு கெட் ரிச் குயிக் ஸ்கீம் கிடையாது. ஃபாரெக்ஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஒன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். தேர்ட் ஒன் ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த மூணையுமே இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் இஸ் நாட் அ கெட் ரிச் குயிக் ஸ்கீம். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது ஒரு கெட் ரிச் குயிக் ஸ்கீம் கிடையாது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 90% ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் மணி லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 100 மெம்பர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அதில் 90 மெம்பர்ஸ் கம்பல்சரி லாஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரேடிங் டிசிப்ளின்றது இல்லை. அண்ட் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அவங்க ஸ்டில் லேர்ன் பண்ணலை. பேலன்ஸ் இருக்க 10% கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 90%க்கும் 10%க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் முடிஞ்சதும் நீங்களும் கண்டிப்பாக அந்த 10%ல் இருப்பீங்க. த 3 pillars ஆஃப் ஃபாரெக்ஸ் மில்லியனர். ஸோ ஃபாரெக்ஸில் சக்ஸஸ் ஆக 3 விஷயம் தேவைன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ இந்த மூணுத்தையுமே ட்ரையாங்கலாக நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கல் இதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட ட்ரையாங்கல் என்ன ஆயிரும்? இன்கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஸ்ட்ராட்டஜி மட்டும் இருந்தால் போதாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மட்டும் இருந்தால் போதாது, அண்ட் சைக்காலஜி மட்டும் இருந்தால் போதாது. இந்த மூணுமே சேர்த்தா தான் நடுவில் இருக்க சக்ஸஸ் அப்படின்ற ட்ராஃபி நம்மளுக்கு கிடைக்கும். Pillar 1 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா சார்ட்டை பார்த்து எந்த டைமில் பை பண்ணணும், எந்த டைமில் செல் பண்ணணும் அப்படின்ற டிசைட் பண்ணுற பிளான் தான். குட் நியூஸ் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுப்போம். அண்ட் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி மட்டுமே போதாது. ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் சைக்காலஜி இல்லாமல் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் தான் வரும். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ட்ரி எக்ஸிட் டைரக்ஷன்ஸ் அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும்தான். பில்லர் 2 என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் இன்றைக்கி $1 மில்லியன் சம்பாதிச்சா கூட நாளைக்கு அது $5 மில்லியன் நம்மளுக்கு லாஸ் ஆகிடும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 90% ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மோஸ்ட்லி என்ன ரீசன்? புவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற ஓவர் நைட் மில்லியனர் ஸ்டோரிஸ் மொத்தமாக என்ன இருக்கும்? ஸ்கேமாக மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பியூர் லக்காக இருக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரேட்லேயும் மேக்ஸிமம் 1 to 2% மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ க்ரோ ஆர்கானிக்கலி, டேக் ப்ராஃபிட் ப்ரோக்ரெசிவ்லி. பில்லர் 3 ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ தேர்டு பில்லர் என்னென்னா ட்ரேடிங் சைக்காலஜி. இதுவும் ரொம்ப ஹார்டான பார்ட் தான். ஸோ சைக்காலஜினா என்னென்னா ட்ரேட் பண்ணும்போது நம்மளோட மனசு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 4 பெரிய எனிமீஸ் இருக்காங்க. என்னென்னா ஃபியர், க்ரீட், ரிவெஞ்ச், ஃபோமோ. ஸோ நம்ம பயத்தால் என்ன பண்ணுறோம்? ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு லாஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணிடுறோம். ஸோ க்ரீட்னால என்ன பண்ணுவோன்னா அதிகமாக ரிஸ்க் எடுப்போம். எமோஷன்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எமோஷ்னலே ட்ரேட் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ளோ ஆக்கிடுவோம். ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா நம்மளும் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். எஃபர்ட், டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ் மில்லியனராக ஒரே ஒரு ஃபார்முலா: எஃபர்ட், டிசிப்ளின், பேஷன்ஸ். எஃபர்ட்னா என்ன? டெய்லியும் நம்ம லேர்ன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண கம்பல்சரி டைம் போடணும். டிசிப்ளின்னா என்ன? நம்ம ட்ரேடிங் பிளானை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் எமோஷ்னலாக ஒரு ட்ரேட் கூட பண்ணக்கூடாது. இது எல்லாம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த ரிவார்டான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கம்பல்சரி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா ஃபாரெக்ஸ் மில்லியனராக 3 pillars லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி. ஸோ நம்மளோட தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம டே பை டே போடுற வீடியோஸை நீங்கள் கம்பல்சரி அந்த லேர்னிங் ஃபேஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வர பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளும் அந்த 10% ட்ரேடர்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.